டெய்லி நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்தா என்னால் தூங்கவே முடியலங்க, உடம்பு ஃபுல்லாக பயங்கரமான வலிங்க அப்படின்னு அவசரப்படக்கூடிய நபரா நீங்க டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க பாடி பெயின்ல இருந்து சூப்பரா வெளியே வந்துடலாங்க. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா நிம்மதியே இல்லைங்க, உடம்பு ஃபுல்லா பயங்கரமா வலிங்க அப்படின்றது அதிகப்படியான மக்கள் இன்னைக்கு அவசரப்பட்டு இருக்கிறாங்க. நிறைய நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கே வரும் பொழுது நிறைய உடம்புல வலிங்க, மூட்டு வலிங்க, முதுகு வலிங்க, அங்கங்க இந்த இடம் மாறி மாறி வலிக்குதுங்க அப்படின்றது தான் நிறைய பேரோட கவலையா இருக்குது. நிறைய பேரோட ப்ராப்ளங்களும் இருக்குது. இந்த வலிக்கு அடிப்படையான காரணங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வலிகள்ல நிறைய வகைகள் இருக்குதுங்க. அதுல குறிப்பாக கேஸ்ட்ரிக்னால, கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்க உடம்புக்குள்ள கண்டினியூஸா ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே வலிக்கிறதும், இடம் மாறி மாறி வலிக்கிறதும், பளிச்சு பளிச்சுன்னு வலிக்கிறதும் உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த கேஸ்ட்ரிக் பெயின்ல தான் பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு அவசரப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வலிகளில் எலும்புனால ஏற்படக்கூடிய வலி, நரம்புனால ஏற்படக்கூடிய வலி, நீர்னால ஏற்படக்கூடிய வலி, காற்றுனால ஏற்படக்கூடிய வலி, தசைகளில் ஏற்படக்கூடிய வலின்னு சொல்லிட்டு நிறைய பட்டியலே இருக்குது. ஒவ்வொரு வலிகளும் ஒவ்வொரு மாதிரியான அந்த சிம்டம்ஸை கொடுக்கும். ஆமா, இந்த கேஸ்ட்ரிக்ல ஏற்படக்கூடிய வலி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நிறைய அங்கங்க தேங்கி உங்களுடைய இடுப்பு பகுதியை இறுக்கமாக வைக்கிறதும், முழங்கால் மூட்டுகளில் அந்த கேஸ் தேங்கி வலிக்கிறதும், உங்களுக்கு கால் முழுவதும் காலை இயக்க முடியாத அளவுக்கு டைட்டா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதும், உடம்பு முழுவதும் இறுக்கமா இருக்குன்ற மாதிரி ஃபீல் இருக்கிறதும் இது கொடுக்குங்க. அது போல நெஞ்சில வலிக்குது, வயிற்றுல வலிக்குது, முதுகுல வலிக்குதுன்னு சொல்லிட்டு இடம் மாறி மாறி உங்களுக்கு வலிகளை கொடுக்கலாம். இது எல்லாமே எப்படி ஏற்படுது அப்படின்னா, உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மலச்சிக்கல்ல இருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுங்க. இந்த கேஸ் ஃபார்ம் ஆகுறது உடம்புகள்ல அங்கங்க அந்த கெட்ட காத்துக்களாக அங்கும் இங்குமாக தேங்கி நிற்கும். இதனாலதான் அந்த வலி ஏற்படும் சொல்லி சொல்லலாம். இது குறிப்பா ஜாயிண்ட்கள்ல கூட இருக்கக்கூடிய நீர் பசபசப்பு தன்மையை உறிஞ்சிருதுங்க. இதனால அந்த ஜாயிண்ட்ஸ்லையும் இன்னைக்கு பெயின் ஏற்படுது. இதை தீர்க்கிறதுக்கு எளிமையான வழி என்னன்னா, கேஸை தான் போக்கணும். உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட காத்தை வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வலி இல்லாம நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியுங்க. பாருங்க, நமக்கு சுவாசிக்கிறோம், நல்ல ஆரோக்கியமான காத்தை தான் சுவாசிக்கிறோம், ஆனா உள்ள போயிட்டு கெட்ட காத்தாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது நம்ம மலச்சிக்கல்னால. மலச்சிக்கல் இருந்தால் அது உங்க உடலுக்குள் கெட்ட காற்றை உருவாக்கும். அந்த கெட்ட வாயு பலவித பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இன்னைக்கு இந்த காத்தை மட்டும் வெளியேற்றினா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த கேஸை வெளியேற்ற முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஈஸியாக ஒரு டெக்னிக் சொல்கிறேன். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கேஸை சுத்தமாக வெளியேற்றலாங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபாலோ பண்ணால் உங்கள் வலி போகும், 3 நாள் ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லா வலி போகும். ஆனால் அதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் ஒரு வாரம் கழித்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணா கேஸே உருவாகாதுங்க. அப்படி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா, ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. இந்த 1 டம்ளர் பால் கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா பாலை நேரடியாக சாப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்கிறோம். வேற வழியே இல்லை, மருந்துக்காக எடுத்துக்கணும்னா ஈக்குவல் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி. இது கூட ஒரு 7 பூண்டுங்க, அதாவது சின்ன பூண்டுனா 7 பூண்டு பல். ஆமாம், ஏன்னா பூண்டுன்னு சொல்லி 7 பூண்டு பெருசு பெருசாக எடுத்துறாங்க. பூண்டு பல்லு ஒரு 7 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்குது பூண்டு அப்படின்னம்னா ஒரு 4 பூண்டு பல்லுவே போதுங்க. எடுத்துட்டு அதை நல்லா தோல் நீக்கிட்டு அதை 2ஆக கட் பண்ணிட்டு இந்த பாலுக்குள்ளே போட்டு பாலை நல்லா கொதிக்க விடுங்க. 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி, அது போக 4லேருந்து 7 பூண்டு, அவ்வளோதான். இது கூடவே கொஞ்சம் பெப்பர், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது அதிகபட்சம் வேணா 1/2 ஸ்பூன் பெப்பர். நேரடியாக அதை பவுடர் இல்லாமல் நேரடியாக கூட பெப்பர் போடலாம். பெப்பர் பவுடர் போடுங்க. நல்லா அந்த பாலில் அந்த இறங்கும், அந்த ரசம் இறங்கும், அதை போட்டுங்க. அவ்வளோதான். அடுத்தது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அந்த பெருங்காய தூளாவே பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எசன்ஸ் நல்லா அப்படியே இறங்கி வருங்க. இறங்கி வரும் பொழுது திரும்ப நீங்கள் இப்போ இறக்க போகிறீங்க. இறக்குறப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்துக்குங்க. கலந்துட்டு கீழே இறக்கிட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க. நீங்கள் வடிகட்டாமலே கூட சாப்பிடலாம். சேர்த்துருக்க எல்லாமே நல்ல சத்துக்கள் தான். அடுத்தது என்னென்னா, இந்த பாலோட குடிக்கும் பொழுதே இந்த பூண்டையும் சேர்த்து மென்று சாப்பிட்ருங்க. அருமையாக இருக்குங்க. இது பூண்டு பால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இனிப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப நாளாக வலி, ரொம்ப பயங்கரமான வலி அப்படின்னா இனிப்பு சேர்க்காம டைரெக்டாக சாப்பிடுங்க. ஒரு நாள் ஒரு வேளையிலேயே உங்களுடைய வலி பறந்துவிடும்.
ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இல்லை அந்த வலி வந்து சும்மா அப்பப்போ தான் வருது, கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக இனிப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு இனிப்புக்கு நீங்கள் வந்து பனங்கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை அது மாதிரி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க, பெட்டர். சேர்த்துட்டு இந்த பூண்டு பாலை மட்டும் டெய்லி தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான காற்று கழிவுகளும் எங்கெங்கெல்லாம் தேங்கியிருக்கோ எல்லாமே வெளியிடுங்க. காற்று, கெட்ட காற்று உருவாவதையும் தடுக்கும் தினந்தோறும் சாப்பிட்டா. இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? வெள்ளைப்பூடு கலந்துருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள செம்மையாக ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக பயன்படும். அதுபோல் பெப்பர் கலந்துருக்கிறோம் பார்த்தீங்களா, இதுவும் நமக்கு உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக பயன்படும். தேவையில்லாத காற்றில் கலக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகள் இருந்தால் கூட அதை கொண்டு வெளியேற்றி விடுங்க. அவ்வளவு அற்புதமாக மாற்றத்தை கொடுக்கும். இதை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்கள் டெய்லி நைட் எடுக்கப்படும் பொழுது நைட்டு நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவீங்க. தூக்கம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தினந்தோறும் இரவு தூங்குவதற்கு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படியே நீங்கள் தூங்க போயிடலாம். என்ன மாற்றம் நடந்ததுன்றது மறுநாளே தெரியும். அன்றைக்கி நைட்டே தெரியும். நீங்கள் அந்த நல்லா தூங்கியிருப்பீங்க, கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும், நல்ல உடம்பு லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும், வலிகள்லாம் பறந்தோடி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான முறைங்க. இயற்கையான முறையில் வீட்டு ரெமடியாக, ஹோம் ரெமடி மூலமாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வலிகளை பறந்தோட செய்ய முடியும். இதை கடைபிடித்து உங்களுடைய வலிகளை போக்கி என்றென்றும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.